தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். அவர்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஒருவரும் இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அநேகர் தன்னுடைய காரியங்களையே பார்த்து கொண்டு செல்லும்போது யாருக்கும் எந்த நன்றி அறிதலும் சொல்லுவதில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை நினைத்திருக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் நான் கலகத்தை உண்டு பண்ணாமல் கலகத்தை உண்டு பண்ணுகிற சத்ருவாகிய கிரியையை நான் அழிப்பேன். சத்ருவாகிய பொல்லாங்கனுடைய கிரியையை நான் முறியடிப்பேன். பழைய பாம்பாகிய சர்ப்பத்தின் கிரியையை உங்கள் குடும்பத்தில் இராதபடிக்கு அவனை நிர்மூலமாக்கி உங்கள் குடும்பத்தில் தேவ சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்.